ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சின்னமனூர் அப்படிங்கிற டவுன்ல இருக்கோங்க. நாம இங்க பாக்குறது சின்னமனூர் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். இந்த வீடியோல நாம ஃபுல்லா சின்னமனூர் பஸ் ஸ்டாண்ட் டவுன்ல இருக்கிற குட்டி குட்டி ஏரியாஸ் அதெல்லாம் சுத்தி பார்க்க போறோம். தேனி டிஸ்ட்ரிக்டே ஃபுல்லா வந்து கிரீனிஷா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சின்னமனூர் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான டவுனு. ஸோ வாங்க நாம பஸ் ஸ்டாண்டு டவுன் சுற்றி இருக்கிற ஏரியாஸு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம சின்னமனூரை சுற்றி பார்க்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா தேனியிலிருந்து சின்னமனூர் வர்ற வழிங்க. இது ஆக்சுவலாக வந்து குமுளி போகிற ஹைவே, நம்ம கேரளாக்குள்ளே என்டர் ஆகிற ஹைவே இது. ஸோ அந்த வழியில தான் வந்து நம்ம சின்னமனூர் டவுன் இருக்கு. இங்கே பாருங்க, பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு காலங்காத்தால் இருக்கும், அதனால துப்புரவு பணியாளர்கள் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரூட்ல ஸ்ட்ரைட்டா போனா நம்ம தேனி போற ரூட் வரும். கம்பம் தேனி எல்லாம் போற ரூட், சாரி கம்பம் குமிளி போற ரூட். நம்ம தேனியில இருந்து தான் வந்தோம் சின்னமனூருக்கு. லாஸ்ட் வீடியோல வந்து நான் தேனியில இருந்து சின்னமனூர் வரைக்கும் வந்த டிஎன்எஸ்டிசி பஸ் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ரோடோட ரெண்டு சைடும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான தென்னைமர தோப்பு. அப்பா செம்ம அழகுங்க. ஸோ இப்போ நாம சின்னமனூர் பஸ் ஸ்டாண்ட் சுத்தி பார்த்துட்டு டவுன் சுத்தி இருக்கிற குட்டி குட்டி ஏரியாஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. நேருஜி பேருந்து நிலையம் சின்னமனூர். ஸோ பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவின் பூத் இருக்குங்க. அது எல்லா டவுன்லையுமே இருக்கும் நமக்கு. ஸோ இங்கேயும் இருக்கு. உங்களுக்கு சுக்கு பாலெல்லாம் கூட கிடைக்குதுங்க. நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. பூஸ்ட், லெமன் டீ, சுக்குமல்லி காப்பி, நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஆவின்ல வேற லெவல் பண்றாங்க. நம்ம தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் கூட சொன்னாங்க, ஆவின் பூத்ல இனிமேல் கருப்பட்டி காஃபி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் 2026 யாரு வராங்கன்னு. நாம நவம்பர் மாசம் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஜமுனா மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. பெருசா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபன்ஸும் மார்னிங் கிடைக்கும். ஹாட் அண்ட் பைப்பிங்கா. இது பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். இங்க குட்டி குட்டி டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இது நம்ம ஆவின் பூத். ஸோ வாங்க உள்ள போலாம். ஆக்சுவலா இங்க நம்ம மேகமலை போகணும்னா இங்க வந்து தாங்க பஸ் எடுக்கணும். உங்களுக்கு டே ஃபுல்லா வந்து ஒரு 4-5 பஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் சின்னமனூர்ல இருந்து மேகமலை போற வீடியோ தான் போட போறேன். ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்க. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் உள்ள வந்தாச்சுங்க. ஸோ இங்க நிறைய பஸ்ஸஸ் வந்து அந்த வேலை வர பஸ் தான். இங்கிருந்து ஒரிஜினேட் ஆகிற பஸ்ஸஸ்ன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். தேனியிலிருந்து வர பஸ்ஸஸ், குமுளியிலிருந்து வர பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய இந்த சைடு வந்து போகுது. பட் ஆனா கனெக்டிவிட்டி நிறைய இருக்குங்க. மதுரைக்கு, ஏர்வாடிக்கு, மேகமலை போறதுக்கு, ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் போறதுக்கெல்லாம் வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. சின்னமனூர் பேருந்து நிலையம். நம்ம காலங்காத்தால் இருக்கிறதுனால இன்னும் நிறைய கடைகள் ஓபன் பண்ண கூட இல்லைங்க. நாம 8:45 இருக்கோம். இங்கெல்லாம் வந்து ரொம்ப லேட்டா தான் வந்து பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. டீ கடை, ஹோட்டல்ஸ் இதெல்லாம் தான் வந்து காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கடைகள்லாம் லேட்டா தான் ஓபன் பண்றாங்க. ஸோ நம்ம இரவங்கலர் போற பஸ் வந்து அங்கிருந்து தான் கிளம்பும். நான் உங்களுக்கு அட்டவணையெல்லாம் இருக்கு, காமிக்கிறேன். சின்னமனூர் வழியா எந்தெந்த ஊருக்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது திண்டுக்கல் போற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுங்க. ஐ திங்க் குமிளி டு திண்டுக்கல் நினைக்கிறேன். குமிளிக்கு அவ்வளவு கனெக்டிவிட்டி இருக்குங்க. தேனி சைட்ல இருந்து செம்ம சூப்பரா இருக்கும். குமிளி இது கூட லோவர் கேம்ப்ல இருந்து ஃபுல்லா வந்து ஹில்ஸ் மேல ஏறுங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க குமிளிக்கு தேனியில இருந்து ஒரு டைம் டிராவல் பண்ணி பாருங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். உள்ள ஒரு பாய் வீட்டு பிரியாணி கடை எல்லாம் இருக்கு. இது டவுன் பஸ்ஸஸ், இங்க லோக்கலா ஓடுற பஸ்ஸஸ் நினைக்கிறேன்.
இது கம்பம் போற பஸ்ங்க. பஸ் வந்துட்டே இருக்குங்க, நிறைய பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கு. இதுவும் கம்பம் போற பஸ், மதுரை டு கம்பம் தேனி வழியா. சோ அந்த அளவுக்கு வந்து பஸ் கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு இங்க. பரவாயில்லைங்க, தமிழ்நாட்டுல மூல முடுகுல எல்லாம் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா டெவலப் ஆயிட்டு வருது. சின்னமனூர் பஸ் ஸ்டாண்டு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கு, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, கிளீனா வச்சிருக்காங்க. நம்ம சின்னமனூர் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கணும், நீட்டா வச்சிருக்கிறதுக்கு. ஏன்னா குட்டி குட்டி டவுன்ஸ்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் கூட இவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்றது ஹாப்பி தான் இல்லையா? நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறனால நம்ம ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுங்க. காய்கறி கடை இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள, எல்லாமே சும்மா ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. காலங்காத்தால தோட்டத்துல பறிச்சு டைரக்டா கடைக்கு வந்த மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வெரி நைஸ். இங்க பாருங்க, பால் போடுற குண்டான். காலங்காத்தால நம்ம தென் மாவட்டங்கள்ல டிராவல் பண்றதே ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்படியே வந்து ஒரு கிராமமும் நகரமும் கலந்த கலவையா இருக்கும். ஸோ இங்க பயணிகள் காத்திருப்போர் அறையெல்லாம் வச்சிருக்காங்க, வெயிட்டிங் ஏரியா. இரவங்களார் பஸ் இங்கதாங்க நிற்கும் கரெக்டா. இங்க கேலண்டர் போட்டிருக்காங்க பாருங்க, சின்னமனூர் பேருந்து நிலையத்தில இருந்து எங்கெங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குச்சானூர் உப்புக்கோட்டை வழி, சங்கராபுரம் வழி, பண்ணைபுரம் வழி, சின்னமனூர் வழி. நம்ம இளையராஜா இருக்காங்க இல்லையா, அவங்களோட சொந்த ஊர் வந்து இந்த ஏரியால தாங்க இருக்கு. இரவங்களார் போற பஸ்ஸோட டைம் டேபிள் போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம 10 மணி பஸ்ல தான் போறோம். இப்போ 8:45 ஆகுது. இன்னும் நமக்கு சாலிடா 1.25 மணி நேரம் இருக்கு. 10 மணிக்கு ஒண்ணு, 4:15 ஒண்ணு காலங்காத்தால. அதுல போறது கொஞ்சம் கஷ்டம்தான் வெடிய காத்தால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு, அதுக்கப்புறம் 12:45 ஒண்ணு, 1:50 ஒண்ணு. ஸோ இவ்வளவு பஸ்ஸஸ் இருக்கு உங்களுக்கு நீங்க இரவங்களார் போகணும்னா. அதே மாதிரி அங்கிருந்து திருப்பி வர்றதுக்கும் உங்களுக்கு இதே பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். தேனிக்கு தான் எக்கச்சக்கமான பஸ்ஸஸ் இருக்குங்க. தேனி, போடி நாயக்கனூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. போடி நாயக்கனூர் வரைக்கும் ட்ரெயின் இருக்கு இப்போ, தேனி வழியா போகும். ஸோ இதெல்லாம் வந்து சின்னமனூர் வழியா போற பஸ்ஸஸ்ங்க. இது போக இன்னொரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க இங்க. இது வந்து சின்னமனூர் டு ஏரசை வழி, சின்னமனூர் டு முத்துலாபுரம் வழி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஐ திங்க் இங்க பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ்க்கு போற பஸ்ஸஸ் நினைக்கிறேன். நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸ், காலேஜ் பஸ்ஸஸ் எல்லாம் கூட பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ. செமங்க, நல்லா பெருசா இருக்கு பஸ் ஸ்டாண்டு. நம்ம டிஎன்எஸ்டிசி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மட்டும் இல்லாம இங்க கொஞ்சம் டிராவல்ஸும் இருக்குங்க. இங்க பாருங்க, மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்ஸோட ஆபீஸ் வந்து சின்னமனூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இருக்கு. ஸோ பார்சல் சர்வீசஸ்க்கு பஸ்ஸுக்கெல்லாம் இங்கேயே புக் பண்ணிக்கலாம் போல. இந்த பக்கம் ஒரு வழி வச்சிருக்காங்க, லைக் வெயிட்டிங் ஏரியா வச்சிருக்காங்க. தாய்மார்கள் பாலூட்டும் அறையெல்லாம் இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேருந்து முன்பதிவு செய்யும் இடம்னு இருக்கு. எஸ்இடிசி ரிசர்வேஷன் நினைக்கிறேன், இன்னும் ஓபன் பண்ணல, காலங்காத்தால இருக்கிறதுனால. மேபி ஒரு 10 மணி போல ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் கிட்ஸ் தாங்க நிறைய இருக்காங்க காலங்காத்தால இருக்கிறனால. பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட்டுங்க இது. ஸோ ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியவே இருக்கு. சின்னமனூர் வந்துட்டு நீங்க பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ்க்கெல்லாம் போகணும்னா டவுன் பஸ் கிடைக்காட்டி நீங்க ஆட்டோஸும் எடுத்துக்கலாம். ஆப்போசிட்லயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸ், வெஜிடபிள் ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்குங்க.
கவர்மெண்ட் பஸ் அளவுக்கு வந்து நிறைய பிரைவேட் பஸ்ஸும் ஓடுது. இங்க தேனி டு பெரியகுளம் போற பஸ் போல இது. குமிளி டு பெரியகுளமா? ஆமாங்க, குமிளி தேனி பெரியகுளம். அடிக்கடி வந்துட்டே இருக்குங்க பஸ். கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே இல்லை இங்க. அண்ட் சுத்தி பார்த்தா ஃபுல்லா ஹில்ஸும் தோட்டங்களா தாங்க இருக்கு. இங்க பாருங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே வந்து ஃபுல்லா தென்னை மர தோப்புக தான். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு ஊரு. இங்க பாருங்க, வெஜிடபிள் ஷாப்ஸ், ஏடிஎம் கவுண்டர்ஸ் எல்லாம் கூட வெளியவே இருக்கு. பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள 2 வீலர் ஸ்டாண்டும் இருக்கு. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இது மதுரை டு சின்னமனூர் பஸ். வேற லெவல் கனெக்டிவிட்டிங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் பக்கம் இருக்கோங்க. நகராட்சி வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, கெனால்ஸ் எல்லாம். இங்க பக்கத்திலே பாத்தீங்களா சூப்பரான ஒரு கரும்பு தோட்டம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. அப்பா, கண்ணு கேட்கிற தூரம் வரைக்கும் ஃபுல்லா வந்து விவசாய நிலங்கள் தாங்க. ஃபுல்லா தென்னந்தோப்புகளும் கரும்பு தோட்டங்களுமா பச்சை பசேல்னு இருக்குங்க. பின்னாடி பாருங்க, நாம எந்த சைடு இருந்து பார்த்தாலும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரம் தாங்க தெரியும். செம்மல்ல. சின்னமனூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நமக்கு நகராட்சி ஆபீஸ் இருக்கு பாருங்க. ஃபுல்லா வந்து விவசாயம் சம்பந்தமான ஊருங்கிறதுனால எங்க பார்த்தாலும் டிராக்டர்ஸ் அது இதுன்னு ஒரே காலங்காத்தால ஃபுல் சீனா இருக்குங்க. கிராமங்கள்ல இருந்து கொண்டு வருவாங்களா டவுனுக்கு விளை பொருட்கள் எல்லாம், விளைச்சல் ஆனதுக்கு அப்புறம் விற்கிறதுக்கு. அந்த பிஸி சீன் தான். ஸோ இங்க பாருங்க, தமிழ் வாழ்க நல்லா போட்டிருக்காங்க. நைஸ். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான வைபுங்க. கிராமத்து சைடு வந்தாவே வந்து ஒரு தனி வைபு தான். அது தேனி டிஸ்ட்ரிக்ட் செம்ம கிரீனிஷா வேற லெவல்ல இருக்கு. பியூட்டிஃபுல்லா இங்க பாருங்களா, சுத்தி சுத்தி நம்ம பாக்குற பிளேஸ் எல்லாம் இப்படிதாங்க இருக்கு. வெரி நைஸ். நாம நவம்பர் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வடகிழக்கு பருவமழை சமயத்துல சூப்பரா இருக்குங்க. இது குமிளி போற பஸ், சேலம் டு குமிளி கம்பம் வழியா. குமிளிக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டிங்க. அது போக இந்த மாதிரி குட்டி குட்டி ஜீப்ஸும் ஓடுது. ஐ திங்க் மலைக்கு போற பஸ் எல்லாம் தவிர இந்த ஜீப்ஸும் போகும் போல ஹில்ஸ் ஏரியால. ஸோ நாம நகராட்சி ஆஃபீஸ் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் தாண்டி கொஞ்சம் உள்ள வந்தோம்னா உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எல்லாம் இருக்குங்க. எல்லாமே வந்து ஒரு தோப்புக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குங்க. மொத்த டவுனுமே செம்ம அழகா இருக்கு. இந்த சைடு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, என்கேபி தேவர் அரசினர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. செப்பேடு புகழ்பெற்ற அரிகேசநல்லூர் என்ற சின்னமனூர். ஓ, சோ அது மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்களா இந்த ஆர்ச்ல. அரிகேசநல்லூர் போல சின்னமனூரோட பழைய பேரு. இப்போ நம்ம சின்னமனூர்னு கூப்பிடுறோம். பழைய காலத்துல அரிகேசநல்லூர். நல்லா இருக்குல்ல? நல்லா ட்ரெடிஷ்னலா ஒரு ஆர்ச் எல்லாம் கட்டி பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க. நம்ம சின்னமனூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போற ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்லயே பார்த்தோம்னா ஃபுல்லா தோப்பு தாங்க. ஓ, இங்க நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் கூட வருதுங்க. ஐ திங்க் கம்பம் குமிளி வரைக்குமே வந்து ஆம்னி பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், பெங்களூர் சென்னையில இருந்து. ஸோ இங்க பாத்தீங்களா ஒரு டிப்பிக்கல் கிராமத்து பகுதியில் இருக்கிற டவுன்ஸ் எப்படி இருக்கும்னு. ஃபுல்லா வந்து ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா சாமில்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி விற்பாங்கல்ல, ஸோ அந்த ஏரியாஸ் இருக்கு. ஏன்னா மலை அடிவாரத்துல தானே இருக்கு மொத்த ஊருமே. அதனால அந்த மாதிரியான பிஸ்னஸ் தான் இங்க நிறைய நடக்குது. பின்னாடி பாருங்களா, பியூட்டிஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரங்கள்,
கீழே ஃபுல்லாவே தோட்டங்கள் தான். ஐயோ, பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு ஊரு சின்னமனூர். நம்ம தமிழ்நாட்டுல இப்போ ஒரு சில ஊர்கள்ல தான் வந்து இந்த ரெண்டு சைடுமே பார்த்தா ரோட்ல ஃபுல்லா மரங்கள் மூடி சில்லுன்னு இருக்கிற ரோட்ஸ்ன்னு பார்த்தா ரொம்ப கம்மியா தாங்க பார்க்க முடியுது. நம்ம பொள்ளாச்சி சைடு பார்க்கலாம். அடுத்தபடி பார்த்தா நம்ம தேனி சைடுல தான் வந்து எல்லா ஊர்கள்லயுமே வந்து இதே மாதிரி தாங்க இருக்கு. சின்னமனூர் டவுனுக்குள்ளேயே பாத்தீங்களா, ரோடோட ரெண்டு சைடுமே வந்து மரங்கள் ஃபுல்லா வந்து மூடி இருக்கு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க, சில்லுன்னு வேற லெவலு. பழனியிலிருந்து குமிளி வரைக்கும் போற பஸ் போகுதுங்க. குமிளிக்கு எக்கச்சக்க பஸ்ஸஸ்ங்க இங்கிருந்து, வேற லெவல். ஸோ இங்கிருந்து உங்களுக்கு டூரிஸ்ட் பஸ்ஸஸ் கேப்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு குமிளி தேக்கடி எல்லாம் போகணும்னா நம்ம அடுத்த வீடியோல சொன்னோம் இல்லையா, நம்ம மேகமலை போறோம்னு. ஸோ மேகமலை போறதுக்கும் வந்து இதுதான் கனெக்டிவிட்டி. நல்லா இருக்கு, வைப் சூப்பரா இருக்கு. கிராமமும் நகரமும் கலந்த ஏரியானாலே வந்து ஒரு தனி வைப் தாங்க. பியூட்டிஃபுல் சின்னமனூர். இங்க பாத்தீங்களா, புல்லுக்கட்டெல்லாம் பைக்ல வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க காலங்காத்தால மேய்ச்சலுக்கு. நம்ம சின்னமனூர் பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற ஏரியா சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்தாச்சுங்க. இது பெரியகுளம் போற பிரைவேட் பஸ்ஸுங்க, தேனி வழியா. கொஞ்சம் டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. உள்ளேயே வந்து பாரத் கேஸோட ஆபீஸ் எல்லாம் இருக்குங்க. எல்இடி டிவி விற்கிற கடைங்க, ஒரு மினி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும் போல நம்ம பஸ் ஸ்டாண்டு சின்னமனூர்ல. இதுவும் தேனி போற பஸ். தேனிக்கு தான் எக்கச்சக்க கனெக்டிவிட்டி. நாம சின்னமனூர் பஸ் ஸ்டாண்டு சுத்தி இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டு நம்ம ஆவின் பூத் இருக்கு இல்லைங்களா சின்னமனூர் பஸ் ஸ்டாண்ட்ல, அங்க சுக்கு பால் குடிக்க போறோம். தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நேற்று பஸ்ல வந்தோம், ஆம்னி பஸ்ல ஃபுல்லா மழை சாரலும் பனியுமா இருந்துச்சுங்க. ஸோ சுக்கு இஞ்சி அந்த மாதிரி குடிச்சுதான் சரி பண்ணிக்கணும். டிராவல்ல இதெல்லாம் சகஜம்தான். ஏன்னா இது பனிக்காலம் வேற, லைட்டா மழை வேற தூரிட்டு இருக்கு. வடகிழக்கு பருவமழை சீசன்ங்கிறதுனால கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கதான் வேணும். டிராவல் பண்ணும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபன்னா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்க வேண்டியதா இருக்குங்க. ஸோ வேற வழி இல்லை, ரெகுலர் டீ காஃபி தவிர்த்து நம்ம இந்த மாதிரி மெடிசனலா இருக்கிற சில ட்ரிங்க்ஸையும் குடிக்க வேண்டியதா தான் இருக்கு. ஸோ ஹாட் அண்ட் பைப்பிங்கா ஒரு சுக்குப்பால் குடிச்சிட்டு நாம அடுத்த ஜேர்னி கிளம்ப போறோம். அடுத்த வீடியோல வந்து நான் சின்னமனூர்ல இருந்து இரவங்கலர், அதாவது மேகமலை போற வீடியோ போட போறேன். சூப்பரா இருக்குங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? இப்போ வாங்க சுக்குப்பால் குடிச்சிட்டு கிளம்பலாம். நம்ம தமிழகத்துல கிராமப்புறங்கள், கிராமப்புறத்துக்கு பக்கத்துல இருக்கிற நகரங்கள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து சில நெகட்டிவ் விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சில சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதாங்க செய்யுது. இது பாக்குறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இங்க பாருங்களா, தேனிக்கு சின்னமனூர் பக்கத்துல இருக்கிற ஊர்ல இன்னுமே வந்து தீண்டாம, பொது வழியில வந்தா நடக்க தடை, டீ கடையில ரெட்டை கிளாஸ் முறை, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றது இன்னுமே வந்து மனசுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. நாம 2025 பக்கத்துல வந்தாச்சுங்க, இன்னுமே வந்து நாம இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை எல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்கிறது வந்து என்ன சொல்றது, நமக்கே வந்து ஒரு சங்கோஜமான நிலைமை. ஸோ இது இருக்கக்கூடாது. பெரியார் பூமி அப்படிங்கிறோம், சமூக சீர்திருத்தத்துல முன்னோடி மாநிலம் அப்படிங்கிறோம் தமிழ்நாட்டை. பட் இன்னும் வந்து இந்த மாதிரி சில செயல்கள் வந்து இனிமேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து மக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்க ஊர்ல இருந்தா நீங்க இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேவா? எல்லாரையும் ஈக்குவலா நடத்தணும், எல்லாரும் சமம்ங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம எல்லாருக்கும் வரணுங்க. மனிதன் என்னங்க ஏற்றத்தாழ்வு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்னமனூர் பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், ஊரோட அழகு எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்னமனூர் பத்தி ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டவுன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாங்க. Until then, take care and cheers from சின்னமனூர் பஸ் ஸ்டாண்டுங்க. See you.